الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال نبينا حبيبنا ومرشدنا صلى الله عليه وسلم الصوم لي وأنا أجزي به أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மீது புரிந்த பேரருட்கொடை, எதிர்நோக்கி இருக்கின்ற ரமதானினுடைய நாட்களில் 4-5 நாட்களிலே நம் அனைவரையும் வீற்றிருப்பது மிகப்பெரிய அருட்கொடை என்று நாம் சொல்லலாம். அநேகமாக கடைசி ஜும்ஆவை நாம் வீற்றிருக்கின்றோம். பரக்கத்து பொருந்திய ரமதானினுடைய நாட்களையும் அந்த பரக்கத்து பொருந்திய மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானினுடைய கடைசி மாதங்களிலே அருமை தோழர் சஹாபாக்களுக்கு நசீஹத் என்ற உபதேசம் செய்வது பழக்கம். ஹதீஸுகளிலே இவ்வாறான வார்த்தைகள் குறிப்பிடப்படுகின்றது. ஹத்தபுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆஹிரி யௌமம் மின் ஷஅபான். ஷஅபானினுடைய கடைசி சில நாட்களுக்கு முன்னால் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குதுபா செய்வாங்க, பிரசங்கம் செய்வார்கள், பேசுவார்கள், உபதேசம் செய்வார்கள். ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, கது அல்லமக்கும் ஷஹ்ருன் அதீம், உங்களில் ஒரு மகத்துவமான மாதம் வர இருக்கின்றது, அதனை நல்ல முறையில் நீங்கள் வரவேற்று கொள்ளுங்கள் என்பார்கள் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதீம் என்ற வார்த்தை அரபு மொழியிலே பொதுவாக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வுக்கு தான் அதீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கோ, சாதாரணமாக ஒரு விதத்திற்கோ, சாதாரணமாக ஒரு பொருட்களுக்கோ அல்லாஹ் அதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது கிடையாது. மாபெரும் ஒரு சக்தி பொருந்திய விஷயத்திற்காக வேண்டி, மாபெரும் பல நிஅமத்துகளை உட்கொண்ட பொருள்களுக்கு தான் அல்லாஹ் அதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். அசீசுன் அதீம், அசீசுன் ஹக்கீம் என்றெல்லாம் குர்ஆன்ல வரும் அல்லவா. அல்லாஹ் மிகவும் சங்கை பொருந்தியவன். ஒருபடி தாண்டி போய் சொன்னா அல்லாஹு அதீமுன், அல்லாஹ் மாபெரும் சக்தி பெற்றவன், மாபெரும் அருட்கொடை உடையவன். அல்லாஹ்வினுடைய சிஃபாத் என்ற தன்மைகளோடு தான்
அதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் ரப்புல் ஆலமீன். அந்த அதீம் என்ற வார்த்தையை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எதிர்கொண்டு காத்து கொண்டிருக்கின்ற ரமலானுடைய மாசத்துக்கு கது அல்லமக்கும் ஷஹருன் அதீம், மாபெரும் சங்கை பொருந்திய மாபெரும் நிஅமத்துகளை கொடுக்கின்ற மாபெரும் அருட்கொடைகளை வாரி வழங்குகின்ற ரமலானுடைய மாதத்தை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்கள். நல்ல முறையிலே ரமலானை வரவேற்று கொள்ளுங்கள் என்று அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானினுடைய ஏறத்தாழ நாம் வீற்றிருக்கின்ற நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற இது போல காலத்தில் தான் சஹாபிகளுக்கு உபதேசம் செய்தார்கள். கது அல்லமக்கும் ஷஹருன் அதீம், உங்களில் சங்கை பொருந்திய மாபெரும் நிஅமத்துகள் பொருந்திய ஒரு நாள் வர இருக்கின்றது, அந்த நாளை நல்ல முறையில் வரவேற்று கொள்ளுங்கள் என்று நாயகம் சொன்ன இந்த நாளில் தான் நாமும் வீற்றிருக்கின்றோம். நாயகம் எதிர்பார் என்று சொன்ன ரமலான் தான் நம்மிலும் வர இருக்கின்றது. ரமலானுக்கு நாம் தயாராக வேண்டும். இதெல்லாம் தயாரிப்பு என்று சொன்னால் சிந்தனைகள் எங்கெங்கோ போகிறது. தயாரிப்புகள் என்பது நிறைய விதமாக விட்டது. ஒரு நல்ல முறையில் ரமலானை எப்படி வரவேற்பது, ரமலானை எப்படி பயன்படுத்துவது, ரமலானில் நான் எப்படி இருக்க வேண்டும், ரமலானை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையெல்லாம் இன்று காணாமல் போய்விட்டது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னாரிடத்திலே கேட்கப்பட்டது, இப்னு மஸ்ஊத் கைஃப தஸ்தக்பிலூன ரமலான், ரமலானை நீங்களாம் எப்படி வரவேற்பீங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்கப்பட்டது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்கிட்ட இந்த கேள்வி சஹாபிகள் இடத்திலிருந்து கேட்கப்பட்டது. கைஃப தஸ்தக்பிலூன ரமலான், நீங்க எப்படி ரமலானை வரவேற்பீங்க, எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? நம்ம எல்லாம் விழாக்கள் நடத்துகின்றோம், வரவேற்புரை ஆற்றுகின்றோம். ஒரு வீட்டுக்கு வெளியே கால் மிதியில கூட வெல்கம் மேட்டு போட்டு நம்ம இருக்கிறோம். எப்படி ஒரு மனுஷனை வரவேற்பது? வராத விருந்தாளி வராங்கன்னா வீட்டில் இருக்கிற தலைவர் முதற்கொண்டு போய் வீட்டு வாசல்ல நின்று வாங்கன்னு சொல்லி வரவேற்கிற இந்த சமூகத்தை பார்த்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, கைஃப தஸ்தக்பிலூன ரமலான், நீங்க எப்படி ரமலானை வரவேற்பீங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, மாகான அஹதுன் லியஜ்ரஉ அலா இஸ்திக்பாலிர் ரமலான், எங்களில் யாருமே ரமலானை வரவேற்காமல் இருக்க மாட்டாங்க. எங்கள்லனா நம்ம சமூகத்தை பார்த்து நம்மளை பார்த்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற வார்த்தை, மாகான யஜ்ரஉ, எங்களில் யாருமே தவிர்ந்தவர்களாக ஆக மாட்டாங்க. அலா இஸ்திக்பாலிர் ரமலான், ரமலானை வரவேற்க வேண்டும் என்று தான் இருப்பாங்க. அப்படி இருப்பவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? வஃபி கல்பினா, வரவேற்கிற எங்களுடைய உள்ள எப்படி இருக்குன்னா, தர்ரத்து ஹிஃபுதின் அலா அஹீஹில் முஸ்லிம், என் முஸ்லிம் சகோதரரை பற்றி எந்த ஒருவரை பற்றியும் குரோதமும் கோபமும் பகமையும் எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாதவராக எங்களில் ஒவ்வொருத்தவங்களும் ஆயிடுவாங்க. அப்போ ரமலானில் நம்ம நுழைவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சுன்னத் எதுனா, என் வாழ்க்கையில் எனக்காக வேண்டி என்னதான் பகமை எவ்வளவு பேர் செய்திருந்தாலும், இந்த உலகத்தில் எத்தனை பேர் எனக்கு ஆப்போனண்டாக இருந்தாலும் அனைவருடைய குறையும் நான் மன்னித்து விட்டேன். என் கல்புல யாரை பற்றியும் கடுகளவும் ஒரு கெட்ட எண்ணமோ குரோதமோ பகமையோ இல்லாதவாறு நான் ரமலானிலே நுழைவேனே, அதுதான் எனக்கான இஸ்திக்பாலுர் ரமலான். அதுதான் நான் ரமலானை வரவேற்பதற்கும் ரமலானுக்கு நாம் கொடுக்கின்ற கண்ணியமும். எத்தனை பேர் ரமலானில் போய் சேர்ந்தோம், ரமலான் வந்தோம், ரமலான் முடிஞ்சு ஈது பெருநாள்லாம் தொழுகி பயான் பண்ணாலும் உறவுகளோடு போய் சேர்ந்து வாழுங்கன்னாலும் அவன் என்கிட்ட சலாம் சொல்லட்டும் அப்படின்னு தான் நம்ம உம்மத்து இருக்குது. இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு கடுகளவும் ஒரு முஃமினின் மீது பகமை குரோதம் தீமைகள் இல்லாதவாறு, கெட்ட எண்ணங்கள் வைக்காதவாறு நாங்கள் ரமலானுக்குள்ளால் நுழைவோமே, இதுதான் ரமலானை நாங்கள் வரவேற்கின்ற முறை. இன்னைக்கு நம்ம எப்படி வரவேற்கிறோம்? ரமலானுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணலாமா, ரமலானுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணலாமா?
ரமலானுக்கு இந்த பள்ளியில் சஹர் சாப்பிடலாமா, அந்த பள்ளியில் சஹர் சாப்பிடலாமா? ரமலானுக்கு இந்த பள்ளியில் போனால் இஃப்தார் நல்லா இருக்குமா, இல்லை பக்கத்து மொஹல்லாவுக்கு போனால் நல்லா இருக்குமா? இந்த பள்ளியில் கைமா கஞ்சி போடுவாங்களா, அந்த பள்ளியில் கைமா கஞ்சி போடுவாங்களா? இப்படியெல்லாம் ஒரு தேட்டத்திலும் ஆர்வத்திலும் ரமலானை வரவேற்க வேண்டும் என்று இருக்கின்ற நாம் ரமலானிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை மறந்துவிட்டோம். ரமலான் வர இருக்கின்றதே, ரமலான் எவ்வளவு மகத்தானது என்ற சிரமத்தையும் நாம் மறந்துவிட்டோம், சிறப்பையும் மறந்துவிட்டோம். ஆக ரமலானையே மறந்தவர்களாகத்தான் நாம் இன்று வீற்றிருக்கின்றோம். அந்த பரக்கத்து பொருந்திய ரமலான் நம்மில் வர இருக்கிறது என்றால் அந்த ரமலானை நாம் எவ்வாறெல்லாம் பயன்படுத்த வேண்டும்? அந்த ரமலான் சிறப்பு என்பதற்கு ஆதாரம் அல்லாஹு தஆலா கது அல்லமக்கும் அதீம் என்ற வார்த்தையை ரமலானுக்கு பயன்படுத்துறானே. மகத்துவமான மாதம் உங்கள வர இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றானே. இதையெல்லாம் தாண்டி சிறப்பு என்ன தெரியுமா? ரமலானுக்கு என்ன சிறப்பு? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான்ல தான் உலகத்தினுடைய ஆக பெரிய அருட்கொடையான குர்ஆன் இறக்கப்பட்டது. இதோட பெரிய சிறப்பு இருக்குதா? இந்த உலகத்துல எத்துணை நபிமார்கள் வரட்டும், எத்துணை வேதங்கள் வரட்டும், எத்தனை சுஹூபுகள் ஏடுகள் எல்லாம் வரட்டும், எவ்வளவு கிதாபுகள் பிரதிகள் வந்தாலும் கூட குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து தான் கொடுக்க முடியுமே தவிர குர்ஆனை தாண்டி ஒரு அந்தஸ்து இந்த உலகத்துல யாருக்கும் இல்லை, எந்த புத்தகத்திற்கும் இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ் பேசப்படுகின்ற வார்த்தை. எனவேதான் குர்ஆன் ஓதும் போது நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, குர்ஆன் ஓதுறதும் அல்லாஹ்ட்ட பேசுறதும் சமம். நீ அல்லாஹ்வை பார்த்து நேரடியா பேசணுமா, குர்ஆன் திறந்து போய் ஓது. தால்கல் கிதாபு லா ரைப ஃபீ அலிஃப் லாம் மீம்ல தொடங்குதுல, இந்த வேதம் எடுத்த உடனே எங்க தொடங்குது? இந்த வேதத்துல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி யார் நினைக்கிறார்களோ ஹுதல் லில் முத்தகீன், அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஹிதாயத்தை கொடுக்குது. அங்க தொடங்குற குர்ஆன் முழுக்க 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 கலாமுல்லா, அல்லாஹோடு நாம் பேசுகின்ற வார்த்தை, அல்லாஹோடு நாம் செய்கின்ற கான்வர்சேஷன், அல்லாஹோடு நாம் பேசுகின்ற உரையாடல். அந்த குர்ஆன் உலகத்தில் ஆக பெரிய அருட்கொடை என்றால் அது இறக்கப்பட்ட மாதமும் ரமலானுடைய மாதம். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லா இஸ்னா அஷர ஷஹராம். காலத்தை அல்லாஹ் தான் படைச்சான், எல்லா காலத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான். ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வினுடைய கலா கதிர் இல்லாமல் இயங்காது. அல்லாஹ் நினைச்சாதான் ஒரு அடியை எடுத்து வைக்க முடியும், அல்லாஹ் நினைச்சாதான் கடிகாரத்தில் ஒரு முள்ள அசைய முடியும். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சா, அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் நேரத்தை படைச்சா, அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் 12 மாதமாக்குனா, அல்லாஹ் தான் அதில் ஒரு மாதமான சங்கையான மாதமாக ரமலானை ஆக்கினான். எப்படி சங்கை ஆக்கினான்? 11 மாதத்தை பற்றியும் குர்ஆன் பேசலையே. உலகத்தில் ஆக சிறந்த வேதம் என்ற குர்ஆனு 11 மாதத்தை பற்றி எந்த குர்ஆன்ல அட்டை டு அட்டை திருப்பி பாருங்க முஹர்ரம்னு வருதா, அல்லது சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஏதாவது ஒரு மாதத்தை காட்ட முடியுமா? அந்த குர்ஆன்ல சங்கை பொருந்திய ரமலான் என்ற வார்த்தை இடம்பெறுதுனால் இந்த ரமலானுக்கு இதை விட பெரிய சிறப்பு வேண்டாமே? ரமலான்ல அல்ல நன்மையை கொடுப்பான், தீமையை மன்னிப்பான். இதையெல்லாம் தாண்டி குர்ஆன்ல ரமலான் என்ற பேர் வந்துச்சு. எங்க வந்துச்சு? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் வெறும் ரமலான் அல்ல, ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டான் குர்ஆன்ல. இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு ரமலானுக்கு! எங்கேயோ பேசப்படுதோ எங்கேயோ கேட்கப்படுற செய்தியா ரமலான் என்பது? குர்ஆன்ல அல்லாஹ் பேசுற செய்தி ரமலான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை ரமலான். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு மாதத்தை பத்தி பேசுறானாம், அந்த மாதம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும்! அந்த மாதத்துல தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்குனானா அவ்வளவு பெரிய நியாமத்தை அந்த மாதத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. இப்ப மாபெரும் அருட்கொடையான மாதம் தானே ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுக்காக வேண்டி நாம் என்ன செய்தோம்? அந்த ரமலானை நாம் எப்படி வரவேற்போம்? வருக வருக ரமலான் என்று பேனர் போடுவதா வரவேற்பு? மர்ஹபம் பி ரமலான் என்று சொல்வதா? பள்ளிகள் தோறும் பேனர் போட்ட ரமலான் வரவேற்பது ஆயிடுமா? நம்ம எல்லாம் சொல்லி கொண்டு இருப்போம் ஊர் மக்கள்கிட்ட, ரமலான் வரப்போகுது, பரக்கத்து பொருந்தி வரப்போகுது, சொல்வதா ரமலான வரவேற்பது? அதற்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும். அதை தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மாகான அஹதுன் யஜ்ரஉலி அலா இஸ்திக்பாலிர் ரமலான். எங்களில் யாருமே ரமலான வரவேற்பவர்களாகத்தான் இருப்பார்கள், வரவேற்காம இந்த உலகத்துல ஒருத்தரும் இருக்க மாட்டான். ஆனா உண்மையான முஸ்லிம், உண்மையான முஃமின் யார் தெரியுமா? வஃபி கல்பினா ذرة حفظ على اخيه المسلم. என் முஸ்லிம் சகோதரர் யாரின் மீதும் ஒரே ஒரு பாயிண்ட் அளவுக்கும் குரோதம் இல்லாதவனாக,
பகமை இல்லாதவனாக, ஒரு கெட்ட எண்ணம் இல்லாதவனாக யாருடைய கல்பு இருக்குமோ அவன்தான் உண்மையில் ரமலானை வரவேற்றவனாக இருப்பான். நம்முடைய கல்பை நம்ம மாற்றிப்போமா? வெறுமன பேசுறது கேட்கறது என்பது எப்போ வேணாலும் பேசிக்கலாம். வர இருக்கின்ற மாதமும் நம் எதிர்நோக்கி இருக்கின்ற மாதமும் முழுக்க 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 நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு மெட்டீரியல், சாதனம். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வஃபி கல்பினா, நம்முடைய கல்பை எப்படி இருந்தாலும் அந்த கல்பை நம்ம எப்படி மாற்றணும்னா உள்ளத்தில் ஒரே ஒரு தீய எண்ணமும் இல்லாதவாறு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நம்முடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, நம்முடைய குறைகள் என்னவாக இருந்தாலும் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிற சகோதரர், பிற முஸ்லிம் எப்படி இருந்தாலும் கூட அவர்களை நாம் மன்னித்து விட வேண்டும். இந்த நிலைமையில் நான் ரமலானிலே நுழைந்தால் நமக்கான ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்ட போதும், யாரையும் பார்க்க தேவையில்ல. பக்கத்தில் இருக்கிற அந்த பாய் எப்படி போனாரா, இந்த பாய் அப்படி போனாரான்னா பார்க்க தேவையில்ல. நம்மளுடைய கல்வை நாம் சரி செய்து கொண்டால் போதும், நம்முடைய ஈமான் பலமானதாக ஆகிவிடும். நாம் ரமலானை வரவேற்றவர்களாக ஆகிவிடுவோம். ரமலானை வரவேற்பவர்களுடைய வரிசையில் நாம் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய கல்வில் யாரின் மீதும் குரோதமும் பகமையும் தீமையும் கெட்ட எண்ணமும் இல்லாதவாறு நம்முடைய கல்வை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் உள்ளத்தை மாற்றிக்கொண்டோம் என்றால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் எல்லா விதமான முயற்சிகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். இஸ்திக்பாலே ரமலான் என்பதும் அதுதான் உண்மையில் உள்ளடங்கிய மாதமாக இருக்கும். நாம் ஏதோ ரமலான் வருது, புதன்கிழமையா வேலைக்கிழமையா எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த சங்கை பொருந்திய மாதம் எவ்வளவு மகத்தானது என்பதை விளங்கிவிட்டோம். முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்யாமல் தான் என்றும் இருக்கின்றோம். ரமலானுடைய ஆக பெரிய அமல் என்னங்க? ரமலான் வருது, ரமலானுடைய ஆக பெரிய இபாதத் என்ன? நோன்பு வைப்பது தான் ஆக பெரிய இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஹதீஸை குதூசியை அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸிபி, நோன்பு எனக்கானது, நானே நோன்புக்கான கூலியாகுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை குதூசியை குறிப்பிடுவார்கள். ஒரு அரசர் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நிறைய நபர்கள், மந்திரிகள், ஆளுமைகள், அரசர்கள் எல்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த வேலையில் அரசர் ஒரு ஜாக்பாட்னு சொல்லுவோம்ல, ஒரு பெரிய அதிர்ச்சியை, பெரிய ஆஃபர் ஒன்று கொடுக்குறாரு. அரசபைனாவே வைரத்தால், மாணிக்கத்தால், தங்கத்தால் அப்படியே நிறைய பொருட்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். அந்த அரசரை ஏலான் பண்ணுறாரு, இந்த அரசபையில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருப்போம், இந்த பொருள் நம்மகிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே, இது ஏன் அரசபையில் இருக்குது, இது ஏன் அரசபைக்கு தொந்தரவாக இருக்கணும், நம்ம வீட்டில் இருந்து அழகாக இருக்குமே, நமக்கு பிரயோஜனமாக இருக்குமே, எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அரசர் ஏலான் பண்ண உடனே அங்கே இருக்கிற அமைச்சர்கள், வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் போய் அவங்களுக்கு வேண்டியதை போய் எடுத்துக்கினாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் போய் எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு சின்ன புள்ள மட்டும் அமைதியாக நிற்கிறான், எதையுமே எடுக்கலை. நீ என்னம்மா ஒன்றும் எடுக்கலையா? சின்ன புள்ள இல்லை, அது ஒரு பொண்ணு. நீ ஒன்றத்தையும் எடுக்கலையா? அந்த புள்ள அமைதியாக அப்படியே நிற்குது. நீ என்ன வேணாலும் போய் எடுத்துக்குமா, இந்த அரசபையில் உனக்கான ஆஃபர் என்ன இன்னைக்கு, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ இந்த அரசபையில் போய் தேடி எடுத்துக்கோ, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பிள்ளை இப்படி அப்படி திரும்பி பார்த்துச்சு. திரும்பி பார்த்து போய் அரசரை பிடிச்சிருச்சு. இந்த அரசர் கேட்குறாரு, அவன் வைரத்தையும் தங்கத்தையும் மாணிக்கத்தையும் வைடூரியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் எடுத்திருக்கான், நீ என்ன பிடிச்சிக்கிற? என்னம்மா அறிவில்லையா உனக்கு? ஒரு வாய்ப்பை பயன்படுத்த தெரியாத பிள்ளையா இருக்கிறேன். அப்போ அந்த புள்ள சொல்லிச்சான், இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்தா அந்த பொருள் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம், நான் உங்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு என்னெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் எனக்கு சொந்தமாயிடும். நான் அரசரான உங்களை எடுத்துட்டா இந்த அரசபையில் உங்களுக்கு என்னெல்லாம் சொந்தமோ, இந்த உலகத்தில் என்னெல்லாம் உலகத்தில் சொத்து சுகங்கள் ஆட்சிகள் இருக்கின்றதோ எல்லாத்துக்கும் நான் ஆயிடுவேன், ராணி ஆயிடுவல்ல. அப்போ உங்களை எடுப்பது தான் எனக்கான மிகப்பெரிய ஞாபகத் என்று அது ஒரு சின்ன புள்ள சொல்லுச்சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை குதூசி சொல்கிறார்களே, நோன்பு வைத்தால் நானே கூலி என்று சொல்கிறானே, அந்த நோன்பு வைத்து அல்லாஹ்வை நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் எதுவெல்லாம் சொந்தம்?
இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சொந்தம் இல்லாத ஒரே ஒரு பொருளை காட்ட முடியுமா? ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் நகராது, அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்று விளங்கி இருக்கின்ற நாம் அல்லாஹ்வை சொந்தமாக்குகின்ற செய்தியும் தெரிந்துவிட்டும். நோன்பு வையுங்கள். அந்த நோன்பு நோன்பா இருக்கட்டும். பேருக்கு சஹர் பண்ணிட்டு இஃப்தார் பண்ணிட்டு நானும் நோன்பு வச்சுட்டு அல்லாஹ் எனக்கு ஆயிட்டான்னு சொல்லலாமா? நோன்பு நோன்பா இருக்கணும். அப்ப அல்லாஹ் கொடுத்த ஆஃபரை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நோன்பு வைத்தால் நானே கூலி என்கிறானே, அந்த நோன்பை ரமலானிலே நாம் எப்படி பரிசுத்தமாக வைக்க வேண்டும்? சஹர் ஏற்பாடு இஃப்தார் ஏற்பாடு பெருசல்ல. என் நோன்பினுடைய காலம், நோன்பினுடைய நேரத்தில் நாம் என்ன செய்கிறேன், என்னுடைய அமல்கள் எப்படி இருக்குது, என் தொழுகை எப்படி இருக்குது, என் நோன்பு எப்படி இருக்குது, என்னுடைய திலாவத்து குரான் ஓதுதல் எப்படி இருக்குது, இதையெல்லாம் ஆய்வு செய்யும் பொழுதுதான் நம்முடைய நோன்பு உண்மையான நோன்பாக ஆகுமே. அப்படிப்பட்ட நோன்பாக நம்முடைய நோன்புகளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வர இருக்கின்ற ரமலான் ஆக பெரிய சிறப்பு. அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, கபர்வாசிகள்கிட்ட போயிட்டு அல்லாஹ் கேட்பானா, அதமன்னௌ யா அஹ்லல் குபுர் அதமன்னௌ, உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்குதா? கபர்வாசிகள்கிட்ட அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? என்னென்னமோ சொல்லலாம். கபர்வாசிகள் எழுந்து சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் அதமன்னௌ யௌமம் மின் ரமலான், ரமலான்ல இருந்து ஒரே ஒரு நாள் எனக்கு கொடு போதுன்னு வாங்க கபர்வாசிகள். ஒரு நாள் எவ்வளவு பெரிய சிறப்பு! கபர்வாசிகள் விளங்கி இருக்கிறார்கள். உண்மையான ரமலானுடைய ஒரு நாள் கிடைப்பது என்பது உலகத்தினுடைய ஆகப்பெரிய சொத்து என்று கபரில் இருப்பவர்கள் விளங்கி வைத்திருக்கிறாங்களே. எதிர்நோக்கி 30 நாள் நமக்கு வருதே, நாம் என்ன பண்ண ரமலானுக்காக வேண்டி, நம்ம என்ன தயாரிப்பு செய்தோம் ரமலானுக்காக வேண்டி, நோன்பிற்காக வேண்டி, திலாவத்திற்காக வேண்டி, இரவு தொழுகைக்காக வேண்டி இதுவரை என்ன தயாரிப்பு செய்தோம்? ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமே. கபர்ல தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு அல்லாஹ் என்னென்னமோ கேட்பான். நரகம் கடமைன்னு எழுதப்பட்ட நரகவாசியும் கூட எழுந்து சொல்லுவானா, அத்தமன்னோ யோமமின் ரமலான், ஒரே ஒரு நாள் எனக்கு கூடையா அல்லாஹ். போய் நான் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவான். நான் ரஹமத்தை கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு ரஹமத்தை கொடுத்துருவான். என்ன கேட்டாலும் கொடுத்துருவானே. யௌமமின் ரமலான், அந்த ஒரே ஒரு நாளை எனக்கு கொடுன்னு கபர்வாசிங்க கேட்பாங்களே. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? 30 நாட்கள் நம்மை தேடி வருதே. நாம் வரவேற்கவில்லை என்றாலும் கூட அந்த 30 நாட்கள் நம்மை வந்துதான் தீரும், மௌத்து வரவில்லை என்றால் அந்த 30 நாளை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? வெறுமனே பேசுகிறோம் கேட்கிறோம் என்பதல்ல உண்மையான ஈமான். அதற்காக வேண்டி நாம் என்ன முன்னேற்பாடுகள் செய்தோம்? சஹாபிகள் எல்லாம் ரமலானை வரவேற்பதற்கு முன்னாடி 6 மாசமும், ரமலான் போய்விட்டதே என்று கவலையில் 6 மாசமும், முழு வருடமும் முழு வாழ்க்கையும் ரமலானாகவே எடுத்து சென்றார்களே. அந்த சஹாபிகளுடைய வாரிசாக, அந்த சஹாபிகளுடைய வழியில வந்த நம்ம இருக்கிற 4-5 நாளாவது ரமலானை வரவேற்க வேண்டாமா? எப்படி வரவேற்கணும்? நம்முடைய கல்வை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய அமல்களை சரி செய்யணும். வேற ஒன்றும் இல்லை. மர்ஹபம் பி ரமலான், அஹலம் வ ரமலான், ரமலானை வருக வருக என்று சொல்வதா ரமலான்? இல்லையே. நமக்கான வார்த்தைகள், நமக்கான சொற்கள் அல்ல ரமலான். நம் வாழ்க்கையை மாற்றுகின்ற செயல்பாடுகளை நம் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் நம் வாழ்க்கையும் ரமலானாக மாறும். ரமலானுக்கு என்னங்க அர்த்தம்? நிறைய அர்த்தம். கரிக்குதல், எரிக்குதல் என்ற அர்த்தம். என்ன, ரமலான்ல போயிட்டா ரமலான் நம்மளையா கரிக்க போகுது? ரமலான் நம்மளையா எரிக்க போது, வேதனை செய்ய போது? நாம் செய்கிற எந்தென்னெல்லாம் பாவங்கள் செய்தோமோ எல்லாம் பாவத்தையும் ரமலான் கரித்து விடும், எரித்து விடும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் 7 அல்ல 70 அல்ல 7000 அல்ல 7 லட்சத்தையும் தாண்டி அல்லாஹ் நன்மைகளை ஒரே ஒரு அமலுக்கு கொடுக்குறானே. அந்த அமலுக்கு நம்ம செய்யணுமா இல்லையா? நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருந்திய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்றால், இந்த ரமலானிலும் நாம் மாற்றவில்லை என்றால், கடந்த வாரம் சொன்னதை போல் ஒரு ரமலான் ஒரு மனிதனிடத்திலே வந்து அந்த மனிதன் ரமலானை பயன்படுத்தவில்லை என்றால் அவனை போல் ஒரு நஷ்டவாளி யாரும் கிடையாது. வெளிப்படையான வார்த்தை, அவனை போல் ஒரு மூதேவி யாரும் கிடையாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரமலான் வர இருக்கின்றது. ரமலானுக்கான என்ன ஏற்பாடுகளை நாம் செய்து இருக்கின்றோம்? ரமலானுக்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும். நம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். வர இருக்கின்ற ரமலானிலே நான் மாற்றம் செய்வேன். உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, நாம் என்னெல்லாம் செய்யணும்? 30 நாளும் சஹருக்கு நம்ம எழுந்துப்போம். நோன்பு வைக்கிறவங்களும் இல்லையோ, ஒவ்வொரு வீட்டில் யாராவது ஒருத்தவங்களாவது நோன்பு வைக்கிறாங்கல்ல, அந்த வீட்டில் விளக்கு எரியுதில்ல, அந்த வீட்டில் ஏதோ சவுண்டு வருதில்ல, மற்றவர்களுக்கும் கூட சஹருடைய நேரத்தில் நல்ல தூக்கம் வராது. எழுதி வச்சுக்கோங்களேன்,
சஹர் சாப்பிட்ட பிறகு நல்லா தூக்கம் வரும். ஆனால் சஹர் நோன்பை வைக்கலனா கூட நான் பிள்ளையோ மனைவியோ பெற்றோரை யாரும் நோன்பு வைக்கும் பொழுது அந்த நோன்பு வைக்கின்ற நிகழ்வு இவனை தூக்கத்தில் ஆளாக்காது, அதிகமான தூக்கத்தை அந்த நேரத்தில் கொடுக்காது. தஹஜ்ஜத்து தொழ வேணும்னு யாருக்காவது மனசு வருதா? 11 மாதம் தூங்கிட்டோம், 1 மாதம் நோன்பு வைப்பதற்காக வேண்டி நல்லா சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி விழிக்கின்ற நாம் அந்த 1 மாத காலமாவது நான் என் வாழ்க்கையில் 30 நாளும் தஹஜ்ஜத்து தொழுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுப்போமா? உண்மையில் ரமலானை நாம் வரவேற்கின்ற விதில் இது போன்ற அமல்களுக்கு நாம் டைம் டேபிள் ஷெடியூல் போடுவோம். இனி வர இருக்கின்ற ரமலானை, இந்த ஆண்டு ரமலான் நான் 30 நோன்பு வைப்பேன். 30 நோன்பு வைப்பதற்காக எப்பெல்லாம் நான் எழுவேணும், சீக்கிரம் இருந்தால் 8 ரக்காத் தஹஜ்ஜத், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா 4 ரக்காத். ஆனால் ரொம்ப கிட்டையான நேரத்தில் ஏஞ்சிக்கிறோமா சஹருக்கு, 2 ரக்காத்தை தஹஜ்ஜத் தொழுதுட்டு சஹர் பண்ணோம்னா அந்த ரமலான் நமக்கு ரமலானாக இருக்கும். செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் சத்தமாக சொல்லலாம். அதே போல சஹர் எப்படி நமக்கு வாஜிபு, இஃப்தார வாஜிபு. 3 நேரத்தில் செய்கிற துவாக்கள் மறுக்கப்படுவது கிடையாது. அத்துவாவு இந்தல் இஃப்தார், இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு நபர் கையேந்துகிறான் என்றால் அந்த கையை அல்லாஹ் வெறுங்கையாக ஆக்க மாட்டான். நம்மால் கையேந்தும், அல்லாட்ட கேட்கல பாய் கொடுங்க எண்ணத்தை, லைனில் வச்சுட்டு வர வடையும் அந்த கொற்றாவை கொடுங்கன்னு வாங்கி வைக்கிறதுல மும்முரமாக ஒரு முன்னேற்பாடோடு இருக்கின்ற நம் சமூகம் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டால் கொடுப்பான்னு இல்லையே. இந்த 6:20 வந்து இஃப்தாருக்கு உட்காருவாங்க. உதாரணமாக 6:25 இஃப்தார் வச்சுப்போமே, 6:20 வந்து அந்த கஞ்சி கொட்டாலாம் வச்சு முச்சுனா வந்து உட்காருவார். இவர் அல்லாஹுக்கு பண்ண அல்லாஹ் துவா செஞ்சுட்டு போனார்னா டைம் போயிடும். இவர் வந்த உடனே கஞ்சி ஒரு அசைக்கிறது, அந்த கஞ்சி ஆடும். டைம் பார்க்குறது 6:20. பக்கத்தில் இருக்கிற வடை பஜ்ஜியெல்லாம் பிச்சு அதில் போடுறது எல்லாம் பண்ணி முடிச்சு டைம் பார்த்தா 6:20. அந்த அங்கே இருக்கிற தண்ணியை தூக்கி இங்கே வைப்பார். எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா என்ன டைமே ஓடலையே. அவர் வாட்சில் பார்ப்பார், ஆமாம் டைம் ஓடலை. இவர் எங்கே அல்லாஹ்கிட்ட ஏதாவது கேட்டால் டைம் ஓடும். எல்லாம் இஃப்தாருக்காக வேண்டி எடுத்து வச்சுட்டு இருந்தான். அது என்னமோ தெரியல, 6:25 கஞ்சியாக தான் பள்ளியில் வைப்பாங்க. நம்ம ஆள் பண்ணுற சேட்டையில் 6:25 அது பஞ்சாமிர்தமாக போகுது. பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கஞ்சிக்குள்ளே போட்டுடுறாரு. 5 நிமிஷம் உட்கார்ந்து அல்லாட்ட நான் கேட்டு அல்லாஹ் கொடுப்பான்ற நம்பிக்கையோடு எத்தனை பேர் துவா செய்கிறோம். நியத்து வைப்போமா, இந்த வருடத்தினுடைய ரமலானை நான் இஃப்தாருடைய நேரத்தில் துவா கேட்காமல் என்னுடைய இஃப்தாரை நான் கழிக்க மாட்டேன். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இந்த இஃப்தாரை என்ன நடந்தாலும் சரி, அந்த 5 நிமிஷம் ஒன்று தனிப்பட்ட துவா அல்லது இமாம் செய்கின்ற துவாவுக்கு நான் மன ஓர்மையோடு ஆமீன் சொல்வேன் என்ற மன உறுதிப்பாடோடு கழிப்போமா இன்ஷா அல்லாஹ்? 3வது விஷயம், மிக கவனமான விஷயம், மிக வருத்தத்திற்கான விஷயம். நிறைய பேர் நோன்பு வைப்பது சஹருக்கு எழுந்துக்கிறாங்க, நல்ல சஹர் சாப்பிட்றாங்க, சுன்னத்து சாப்பிடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. ஆனால் ஒரு பேரிச்சம்பழத்தையாவது சாப்பிட்டு நோன்பு வைங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பேரிச்சம்பழையாக சாப்பிட்டு நோன்பு வைந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நபியும் எந்த சஹாபிகளும் வந்து நல்லா சாப்பிட்டு ஃபஜர் தொழாமல் தூங்குன்னு சொன்னதே கிடையாது. இந்த உம்மத்தில் நிறைய நடக்கிற விஷயம், சஹருக்கு வீட்டில் லைட் எரியும், ஆனால் ஃபஜர் டைமில் போனால் ஆஃப் ஆகிடும். நான் 5-10 நிமிஷம் தூங்கிட்டு பள்ளிக்கு போயிடலாமே, எழுந்து பார்த்தா 8, 9, 10. சில பேரெல்லாம் நோன்பு இப்படியே வச்சுருக்கிறான். என்னமோ தெரியல, எந்த அகராதியில் நோம்புக்கு இப்படி இருக்குன்னு தெரில. மூஞ்சையே அப்படியே உம்மனா கொட்ட மாதிரி ஒரு சோர்வா, ஒரு சோம்பேறித்தனமா, எந்த வேலையும் செய்யாமல் தன்னை அப்படியே ஒரு சோகத்தில் வச்சுக்கிறது. அதில் வேறு வாப்பா அம்மா சொல்கிறது, புள்ள நோன்பு வச்சுக்கிறான், புள்ள நோன்பு வச்சு தூங்குறான். பாப்பா வந்து புள்ள எழுப்பாட, புள்ள தூங்குறான், நோன்பு வச்சுட்டு தூங்குறான், எழுப்பாத. நோன்பு வச்சு தூங்குறது நல்ல விஷயம் தான், இபாதத்து தான். ஆனால் தூக்கமே நோன்பு ஆயிடுச்சுன்னா நோன்பு எதுக்கு? அப்போ அந்த நோன்பை நம்ம எப்படி கழிக்கணுமோ அப்படி தான் கழிக்க வேண்டும். அப்போ 3வது உறுதி செய்வோமா, இந்த 30 நாளும் ஃபஜருடைய தொழுகையில் பள்ளியில் இமாம் ஜமாத்தோடு நான் தொழுவேன். நேற்று வைப்போமா, ஃபஸ்ட்டு 2 இன்ஷா அல்லாஹ் சவுண்டு அதிகமாக இருந்துச்சு, தொழுகையினுடைய இன்ஷா அல்லாஹ் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நம்ம நியத்து வைக்கணும், எப்படி சஹரில் தஹஜ்ஜத் இல்லாமல் 30 நாளை நான் கழிக்க மாட்டேன், என் இஃப்தார துவா இல்லாமல் கழிக்க மாட்டேன் என்று நியத்து வச்சோமோ, இந்த 30 நாளும் தஹஜ்ஜத் தொழுத கையோடு சஹர் பண்ண கையோடு பள்ளிக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு நான் தொழுவேன். நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? இதற்போடு செய்வது தான் ரமலானை நாம் வரவேற்கின்ற விஷயம். இதையும் தாண்டி என்னன்னா, செய்யறதெல்லாம் கூட இந்த காலத்தில் செஞ்சிருவான், ஆனால் நோன்பு வச்சுட்டு செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை செய்யறதே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் ஊறி போயிடுச்சு. இந்த தராவி முடிச்சுட்டு சில பள்ளிகளில் பார்க்கணும், சில கூட்டம் அப்படியே இருக்கும், சஹர் வரையும் பேசுவான். அட போய் தூங்கலையா? ரமலானில் யாராவது தூங்குவானா? இரவு தூங்கக்கூடாதுன்னு அல்ல யாருக்கு சொன்னா?
இரவுல தொழுகிறவன் திலாவத்து நல்ல அமல்களில் ஈடுபடுறவனுக்கு தான் தூக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அனுமதி. போய் வெட்டி கதை பேசணும், ஊர் கதை பேசணும் என்பதற்கு அனுமதி கிடையாது. நம்ம பார்ப்போமே, அப்படி பேசுறதுக்குலாம் நல்ல சகர் வரையும் சாப்பிடுவான், சகர் வரையும் தூங்காம இந்த பள்ளியில சகர் நல்லா இருக்கும், அந்த பள்ளியில சகர் நல்லா இருக்கும்னு அங்கங்க தேடி போய் சாப்பிட்டு நம்மால் ஃபஜருக்கு வர மாட்டான். அதோட எப்போ ஏஞ்சிப்பான் தெரியுமா? அடுத்த இஃப்தாருக்கு தான் முழிப்பு. அப்போ நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இபாதத் என்ற பேரில் சுற்றிட்டு பேசிட்டு சகர் பண்ணிட்டு அவன் எப்போ எழுந்துக்கிறான்னா இஃப்தாரில் எழுந்துக்கிறான். இப்போ நோன்பு வச்ச மாதிரி தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த நோன்பு நோன்பாக ஆகுமா? ஆகாதே. அப்போ அந்த நோன்பு ரப்பை பெற்று தருகின்ற நோன்பாக ஆகுமா? ஆகாதே. அப்போ நம்முடைய நோன்பை நோன்பாக ஆக்க வேண்டும் என்றால் எந்தெந்த இபாதத்துகள் நோன்பிற்காக வேண்டி பிரத்யேகமாக இருக்கின்றதோ அந்த இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும். நோன்பில் இருப்பவர்கள் தான தர்மங்கள், ஜகாத்துடைய கணக்கு வழக்கு பாருங்க. தான் சொத்து எவ்வளோ இருக்குது, ஜகாத் எடுத்து கொடுப்போம். நம்ம அம்மாள் எவ்வளோ இருக்கு, நம்ம சேவிங்கில் என்ன வச்சிருக்கோம், இதுவரை நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் இதையும் தாண்டி ஒன்று விளங்கணும்னா, ரமலானில் நுழைஞ்ச பிறகு அல்லாஹ் எனக்கு இதை கடைசி ரமலானாக ஆக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? கடைசி ரமலான் ஆக்கிட்டா என்ன பண்ணுறது? அப்போ இதுதான் என்னுடைய கடைசி ரமலான் என்று ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சா அந்த ரமலானாக இருக்கும். இதுவும் ஒரு ரமலான், கடந்து போவோமே என்று நினைத்தால் அந்த ரமலான் நம்மை துர்பாக்கியசாலியாக ஆகிவிடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வர இருக்கின்ற ரமலானை இந்த முழு உம்மத்திற்கும் பிரயோஜனமானதாக நம்ம ஒவ்வொருத்தருடைய கல்பையும் பரிசுத்தமாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். நாம் ரமலானிலே நுழையும் பொழுது உலகத்தில் உள்ள யாரின் மீதும் எந்த பகமையும் குரோதமும் கெட்ட எண்ணமும் இல்லாதவனாக என் வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அதற்கான வேண்டி வழிகாட்டுதலை நான் பெற்றுவிட்டேன், இனி நான் வழி தவற மாட்டேன் என்ற உறுதிமொழி எடுப்பதோடு 30 சஹரும் தஹஜ்ஜத் இல்லாமல் நான் தொழ மாட்டேன். 30 சஹரும் தஹஜ்ஜத்தோடு தான் நான் சஹர் செய்வேன். 30 நாளும் ஃபஜருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு நான் தொழுவேன். 30 இஃப்தாரும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யாமல் நான் இஃப்தார் செய்ய மாட்டேன் என்று நியத் வைத்தால் போதும். இந்த மூன்றும் நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். ஆக கடைசி நோம்பெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம், டயர்டாக இருக்குன்னு இஷாவுக்கு முன்னாடி போய் தூங்கினாலும் இஷாவும் ஃபாத்திஹா தராவியும் போயிடும். அப்போ என்ன பண்ணால் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு சில கண்ட்ரோலிட்டியாக இஷாவுடைய தொழுகையை பின்தொடர்ந்து தராவியையும் நாம் கேட்க வேண்டும், தராவியும் நாம் தொழ வேண்டும். தராவி தருகின்ற மிகப்பெரிய ஃபாய்தா என்ன தெரியுமா? ஆக பெரிய சிறப்பான குர்ஆன் எந்த மாதத்தில் இறங்கியதோ அந்த மாதத்திலே தராவி தொழுவதின் மூலம் முழு குர்ஆனையும் கேட்கின்ற நசீபு அல்லாஹ் கொடுப்பான். முழு குர்ஆனையும் கேட்கின்ற நசீபு. ஓத தெரிந்தவர்கள் கணக்கிட்டு ஓத வேண்டும். ஒரு காலம் இருந்தது போட்டி போட்டு ஓதுவாங்க. இப்பெல்லாம் தூசி தட்டுறாங்களே தவிர அந்த தூசியை தட்டி தூசி உலாத அளவுக்கு குர்ஆனை பார்க்கறது இல்லையே. என்னமோ ஃபர்ஸ்ட் நாள் ஃபஜருக்கு வந்தோடனே சஃபு ஃபுல்லாக குர்ஆன் ஓதுவாங்க. அது நாள் போக போக தேய்மானம் ஏற்பட்டு கடைசியில் வந்து பார்த்தா அந்த காலத்துலேருந்து ஓதுன 3-4 பேர் தான் பள்ளியில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த ரமலானை நாம் ஆக்கி விடக்கூடாது. இந்த ரமலானை நாம் பிரோஜனமாக ஆக்க வேண்டும். ஓத தெரிந்தவர்கள் குறைந்தது நான் ஒரு குர்ஆனை முடிப்பேன். ஓத தெரியாதவர்களும் கூட திக்கி ஓதினாலும் தவறாக ஓதினாலும் பரவாயில்ல, அல்லாஹ் மன்னிப்பான். குர்ஆன் ஓத தெரிஞ்சவன் தப்பா ஓதுனாதான் பாவம். குர்ஆன் ஓதவே தெரியல, என்னமோ அனுப்பாதான் தெரியுது, அதை வச்சாவது நான் ஒரு குர்ஆனை முடிச்சேன் அப்படின்னா அல்லாஹ் 2 கொடுக்குறான்ல. ஓத தெரிஞ்ச ஹாஃப்ஸாவோ ஓத தெரிஞ்ச ஒரு நபர் குர்ஆன் ஓதுனா ஒரு வார்த்தைக்கு ஒரு நன்மைனா, ஓத தெரியாதவன் குர்ஆன் ஓதுனா 2 நன்மை அல்லாஹ் கொடுக்குறான்ல. அப்ப நம்ம நியத்து செய்யுமா, இந்த ரமலான ஒரு குர்ஆன் இல்லாமல் நான் ரமலானை முடிக்க மாட்டேன், ஒரு ரமலானிலே முழு குர்ஆனையும் கேட்காமல் நான் முடிக்க மாட்டேன். அப்போ 30 தராவியும் தொழுதா என்ன நன்மை அல்லாஹ் கொடுக்குறான்? உலகத்தில் ஆக பெரிய சிறப்பான குர்ஆனை முழுமையாக கேட்கின்ற தௌஃபீக்கை நமக்கு தரான். எத்தனை பேருக்கு தௌஃபீக் இல்லை? நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் 4-5 நாள் இருக்குன்னு சொல்லி. அந்த 4-5 நாளை தாண்டி நம்ம ரமலானில் போவோம் என்பது யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா? வர இருக்கின்ற ரமலானை நான் அடைந்தே தீருவேன் சொல்ல முடியுமா? இப்படி வேணா சொல்ல, இன்ஷா அல்லாஹ் நானும் அடைவோமா இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானை நமக்கு பிரயோஜனமானதாக இதுவரை வாழ்க்கையில் நாம் எப்படி இருந்தாலும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், மல்லா போனது போகட்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். நம் வாழ்க்கையின் வருங்காலத்தை பற்றி சிந்திப்போமே ஆனால், நம் வாழ்க்கையினுடைய தொலைதூர சிந்தனையான சுவனத்தை நாம் பெற வேண்டும் என்று சிந்திப்போமே ஆனால் இந்த ரமலானை பயன்படுத்தினால் போதும். ஒரே ஒரு ரமலான் உலகத்தையே மாற்றிவிடும் என்றால் நம்ம மாத்தாதான்?
நம்ம ரமலானுக்காக தயாராக வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய சமூகத்தை, நம்முடைய முழு உம்மத்தே முஹம்மதியாவுடைய முழு சமூகத்தையும் 30 நாட்களும் நோன்பு இருக்கின்ற தௌஃபீக்கையும், அந்த 30 நாளும் நோன்பாக இருக்கின்ற தௌஃபீக்கையும், எல்லாம் வல்ல நலத்தையும் பெருகி பாவம் மன்னிப்பு பெற்ற நல்ல சுவனவாதிகளாக அல்லாஹ் நம்மை ரமலானை விட்டும் கழிப்பானாக. வர இருக்கின்ற ரமலானை முழுமையாக ஆஃபியத்தோடு பெறுகின்ற, உடல் ஆரோக்கியத்தோடு பெறுகின்ற, 30 நாளையும் நோன்பு வைத்தவர்களாக, இரவு தொழுகைகளை தொழுதவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவங்க சுன்னத் தொழுது கொள்ளுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க.